Taste the Daily. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற புரட்சி பயணத்தினுடைய இன்றைக்கு ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் அதாவது பேருந்து நிலையம் அருகே பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே எழுச்சி உரை ஆற்றுவதற்காக வருகின்ற கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பரமக்குடி ராமநாதபுரம் மாவட்ட எல்லையினுடைய தொடக்கத்திலே மாவட்ட செயலாளர் முனியசாமி, அதே போன்று கழகத்தினுடைய மகளிரணி இணைச் செயலாளர் கிருத்திகா முனியசாமி தலைமையில் பல்லாயிரக்கணக்கான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். ஏராளமான பெண்கள் காலையினுடைய 2 மணிங்கிலும் பச்சை நிறத்திலே முளைத்த முளைப்பாரிகளை எடுத்து தலையில் வைத்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விவசாயிகளுடைய பாதுகாவலன் பச்சை அவர்கள் இந்த முளைப்பாரியை வைத்து வரவேற்று வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. வான வேடிக்கைகளும் பிரம்மாண்டமான மேலதாளங்களும் முழங்க அதிமுக பொதுச் செயலாளருக்கு ராமநாதபுரம் மாவட்ட நுழைவாயு பகுதியிலே வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து பேருந்து நிலையம் நோக்கி அவரது வாகனம் வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஆளுகிற திமுக அரசின் இந்த அதாவது மக்கள் விரோத போக்கின் காரணமாகவும் ஏற்கனவே கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அளித்த வாக்குறுதிகள் 525 வெற்று வாக்குறுதியாக அளித்து வாக்குறுதிகள் நிறைவேற்றாமல் மக்கள் படக்கூடிய துயரங்கள், மீனவ மக்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய அநீதி, அதாவது நிவாரண காலங்களில் உரிய நிவாரணங்களை வழங்கவில்லை, அதே போன்று மீன்பிடி தடைக்காலத்திலே வழங்க வேண்டிய நிவாரணத்தை வழங்கவில்லை, மீனவர்களுக்கான டீசல் மானியம் முறையாக வழங்கவில்லை, ஏற்கனவே டீசல் பெட்ரோல் விலை குறைப்பதாக சொல்லிய திமுக ஸ்டாலின் தலைமையிலான ஃபெயிலர் அரசு அதையும் வழங்கவில்லை. தொடர்ந்து மீனவர்கள் இங்கே வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். ராமநாதபுரம் மாவட்டம் ஒரு வறட்சி மிகுந்த மாவட்டம். மீன்பிடி தொழிலை நம்பியே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் குறிப்பாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பரமக்குடி மக்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே 2026 ஆட்சி மாற்றம் வேண்டும் என்கிற ஒரு எழுச்சியோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு தொடர்ந்து உற்சாகமான வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். பரமக்குடியில் கடந்த வாரங்களில் தொடர்ந்து கொலைகள் நடந்திருக்கிறது. சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீர்குலைந்திருக்கிறது. அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் ஒரு ஆன்மீக பூமியாக, அதாவது ராமநாதபுரம் வந்தாலே தங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை கிட்டும், தங்கள் வாழ்க்கையில் மாற்றம் நிகழும் என்ற நம்பிக்கையோடு வரக்கூடிய ஒரு மாவட்டம். அந்த மாவட்டத்திலே தொடர்ந்து கொலை சம்பவங்கள் அரங்கேறி வரக்கூடிய நிலையில் இங்கு இருக்கக்கூடிய மக்கள் ஒரு பதற்றத்தோடு அச்சத்தோடு வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். பரமக்குடி 5 முனை சந்திப்பில் ரயில்வே கிராசிங் மேம்பாலம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மக்கள் மனங்களிலே நீங்காத புகழோடு நிலைத்திருக்கக்கூடிய புரட்சி தலைவி இதய தெய்வம் ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்டது. பரமக்குடியில் 2 கலைக்கல்லூரிகள் அவருடைய ஆட்சி காலத்திலே அதிமுக ஆட்சியில் நிறுவப்பட்டது. பரமக்குடியில் வைகையினுடைய வலது கரையில் அதாவது சர்வீஸ் சாலையில் புரட்சி தலைவி அம்மா அவருடைய ஆட்சி காலத்திலே அமைத்துக் கொடுக்கப்பட்டது. அதே போன்று அதிமுக ஆட்சி காலத்திலே ஆற்றுப்பாலம், அதே போன்று உடைப்பாலம் என கட்டப்பட்டு மக்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட்டது. அதிமுக ஆட்சி காலத்தில் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் 22 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே தெளிச்சா காத்தநல்லூர் இருந்து ஓட்டப்பாலம் வரை தார் சாலை அமைத்துக் கொடுத்து அந்த மக்களுடைய சாலை கனவுகளை நிறைவேற்றினார்கள். பரமக்குடி வட்டார போக்குவரத்து அலுவலகம் கட்டி முடிக்கப்பட்டு அதிமுக ஆட்சியிலே அது கால மாற்றம் ஏற்பட்டதால் அரசியல் சூழ்நிலையால் திமுக ஆட்சிக்கு வந்து காழ்ப்புணர்ச்சி காரணமாக அந்த பாலத்தை சிக்கரொட்டி திறந்து வைத்தார் ஸ்டாலின். தெளிச்சாத்தநல்லூர் வைகை ஆற்றின் குறுக்கே தடுப்பணை அதிமுக ஆட்சியிலே கட்டப்பட்டது. அதே போன்று மத்தி வலசை கிராமத்தையும் ஒட்டிச்சட்டி கிராமத்தையும் இணைக்கும் விதமாக வைகை ஆற்றின் குறுக்கே பொதுமக்களுடைய போக்குவரத்திற்காக அனைத்து முன்னெடுப்புகளையும் செய்தது அதிமுக அரசு. பரமக்குடியில் இருந்து ராமநாதபுரம் வழி 4 வழிச்சாலை அமைப்பதற்கு 1800 கோடி ரூபாய் மதிப்பு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதை கேட்டு பெற்றுக் கொடுத்திருக்கிறது. அதே போன்று பாட்டிபனூர் புறவழிச்சாலை அமைவதற்கு அனைத்து முன்வைப்பாளர்களையும் அதிமுக அரசு செய்து கொடுத்தது. அதே போன்று செயல்படாமல் கிடந்த அச்சாங்குளம் நூற்பாலையை புதுப்பித்து செயல்பட வைத்தது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. தியாகி இமானுவேல் சேகனுடைய நினைவிடத்துக்கு செல்லக்கூடிய சாலை மாண்புமிகு புரட்சித் தலைவர் இதய தெய்வம் அம்மா அவர்களால் அமைத்துக் கொடுக்கப்பட்டது. தமிழ்நாடு அரசு வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண்மை வணிகத்துறை சார்பில் ராமநாதபுரம் மாவட்டம் வெட்டிவயல் ஒருங்கிணைந்த மிளகாய் வணிக வளாகம் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அமைத்துக் கொடுத்தார். அதனை திறந்தும் வைத்தார். குறிப்பாக என்னுடைய மதிப்பீடு 10,22,00,000 25/1/2017 அன்று இது மக்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. இந்த தொகுதியிலே இருக்கக்கூடிய பரமக்குடி சட்டமன்ற தொகுதி மக்கள்
மஞ்சள் பட்டணத்தை காட்டு பரமக்குடியை இணைக்கும் விதத்திலே ஒரு மேம்பாலம் கட்டித்தர வேண்டும் என்கிற நீண்ட நாள் கோரிக்கை இருக்கிறது. மஞ்சள் பட்டினத்திலிருந்து யமனேஸ்வரம் வரை வைகை ஓரத்திலே சர்வீஸ் சாலை போட வேண்டும் என்கிற கோரிக்கை இருக்கிறது. அதே போன்று கழுதுக்குடி கிராம மக்கள் எளிதாக சென்று வரக்கூடிய வசதியாக ரயில் பாலத்தை அமைத்தர வேண்டும் என்கிற கோரிக்கை இருக்கிறது. இவற்றையெல்லாம் இந்த திமுக அரசு கண்டுகொள்வதே இல்லை என்கிற மிகப்பெரிய வேதனை இந்த மக்களிடத்தில் இருக்கிறது. அதை நிறைவேற்ற வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு இந்த மக்களிடத்தில் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. ஆளுகிற திமுக அரசு ஏற்கனவே பல்வேறு வாக்குறுதிகளை அள்ளி வீசியது. குறிப்பாக கேஸ் மானியம் இல்லை, அதே போன்று 100 நாள் வேலை திட்டத்தை அதிகரிப்பதாக கூறியது, அதனையும் வழங்கவில்லை. இப்படி தொடர்ச்சியாக வஞ்சிக்கப்பட்ட மக்களாக ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி சட்டமன்ற தொகுதி மக்கள் இருக்கிறோம் என்கிற வேதனையோடு 2026 அதிமுக அரியணை ஏற வேண்டும், ஆட்சி மாற்றம் நிகழ வேண்டும். அப்போதுதான் இந்த சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு விடுவு காலம் பிறக்கும் என்கிற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை அந்த மக்களுக்கு இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிற பொழுது பேரிடர் காலமானாலும் சரி, புயலிலே நம் மக்கள் பாதிக்கப்பட்டாலும் சரி, அதே போல மீன்பிடி தடைக்காலமாக இருந்தாலும் சரி, மீன் வலைகளையும் படகுகளையும் பறி கொடுத்தாலும் சரி, இலங்கை கடற்படை மீனவர்களை துன்புறுத்தினாலும் சரி, உடனுக்குடன் தீர்வு காணக்கூடிய ஒரு அரசாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு கிணற்றிலே போட்ட கல்லை போல, செவிடன் காதில் ஊதப்பட்ட சங்கு போல திமுக அரசு எதையுமே கண்டுகொள்ளாமல் மக்களுக்கு, மீனவ மக்களுக்கு மிகப்பெரிய அநீதிகளை இழைத்துக் கொண்டிருக்கிறது என்ற வேதனை, என்ற துயரம், ஆளுகிற திமுக அரசு மீது ஒரு வெறுப்பு இந்த மக்களிடையே இருக்கிறது. அந்த வெறுப்புணர்ச்சி தான் இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கே திரண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு இந்த உற்சாக வரவேற்பை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். திரண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வாகனம் கவர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அலை கடலிலே வெள்ளத்திலே நீந்தி வருவது போல அந்த வாகனம் வந்து கொண்டிருக்கிறது. சாலையினுடைய இருபுறங்கிலும் ஏராளமான பெண்கள் மலர்களை தூவி அவரை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய அளவிலே, அதாவது 2026 வருகிற பொழுது மீனவ மக்கள் நலன் சார்ந்த பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிட்ட வேண்டும், கிடைக்கும், அதிமுக அரியணை ஏறும் என்கிற உறுதியோடு இந்த மக்கள் திரண்டு எழுந்திருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, மக்களை சந்தித்து அவர்களை குறைகளை கேட்கக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கம். அப்படித்தான் நிறுவன தலைவர், புரட்சி தலைவர், இதய பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்களும், இதய தெய்வம் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களும் மக்களுக்காக இந்த கட்சியை தொடர்ந்து வழிநடத்தினார்கள். அவருடைய வழிநடத்தலிலே இன்றைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களும் இப்படி 2.5 கோடி தொண்டர்களை ஒரே வழியில் தனது பலத்தால், குறிப்பாக மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை கொடுத்து இன்றைக்கு இந்த எழுச்சியான ஒரு சுற்றுப்பயணத்தை தமிழகம் முழுவதும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஏறக்குறைய 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். செல்லுகிற இடங்களிலெல்லாம் உற்சாக வரவேற்பு. வழிநெடுகிலும் சாலையிலே செல்லுகிற பொழுது ஏராளமான பொதுமக்கள், பெண்கள் திரண்டு அவர்கள் வரவேற்கக்கூடிய அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிந்தது. இன்றைக்கு ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி சட்டமன்ற தொகுதியே மக்கள் வெள்ளத்தால் விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. ஒரு வாகனம் கூட செல்ல முடியாத அளவிற்கு இந்த பகுதி முழுமையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களும், பெண்களும், மீனவ மக்களும், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏழை எளிய நடுத்தர மக்களும் திரண்டிருந்து இந்த உற்சாக வரவேற்பனை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். காலம் ஒவ்வொரு முறையும் சிலருக்கு வாய்ப்பு வழங்கும். அந்த வாய்ப்பை நழுவ விடுகிற பொழுது, அந்த வாய்ப்பை துயரமாக மாற்றி மக்களுக்கு அநீதி இழைக்கிற பொழுது அதே காலமும் தீர்ப்பு வழங்கும் என்பதற்கு இணையாக இன்றைக்கு ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி மக்கள் வீரென்று எழுந்திருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் புதிய அத்தியாயத்தை படைக்க தொடங்கிவிட்டார்கள். 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்துடைய தென்காசி கோட்டையிலே அதனுடைய ஆட்சியை அமைத்தே தீரும் என்கிற அந்த பூரிப்போடு அந்த மக்கள் வரவேற்கக்கூடிய, அந்த மக்களுடைய எதிர்பார்ப்போடு உற்சாக நடனங்கள், ஏராளமான பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் திரண்டு உற்சாக நடனமாடி அதிமுக பொதுச் வாகனத்துக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மிகப்பெரிய அளவில் இந்த சாலையை நாம் ஏறக்குறைய 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வந்து கொண்டிருக்கிறோம். அவ்வளவு தூரத்திற்கும் மக்கள் வெள்ளமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. பரமக்குடியே எங்கு பார்த்தாலும் இங்கு மக்கள் தலைகளாக இருக்கிறது. வானிலிருந்து வண்ண
விளக்குகள் எரிவது போன்று பட்டாசுகள் வெடித்துக் கொண்டிருக்கிறது. வானிலிருந்து மழை பூமியை நோக்கி விழுவது போல மலர்கள் அதிமுக பொதுச் செயலாளருடைய வாகனத்தை நோக்கி அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக பரமக்குடி சட்டமன்ற தொகுதி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எஃகு கோட்டை என்பதை இந்த மக்கள் இன்றைக்கு நிரூபித்திருக்கிறார்கள். எழுச்சியான ஒரு வரவேற்பை திறந்திருக்கக்கூடிய மக்கள் உற்சாகமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பரமக்குடி சட்டமன்ற தொகுதியிலே அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய முனியசாமி, அதே போன்று மாநில மகளிருடைய இணைச்செயலாளர் இருக்கக்கூடிய கிருத்திகா முனியசாமி அவருடைய ஏற்பாட்டிலே இந்த உற்சாக வரவேற்புரை தொடக்கத்திலே கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் தற்போது இந்த பகுதியில உற்சாக வரவேற்பையும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். மிக பிரம்மாண்டமான முறையிலே இந்த பகுதி முழுவதுமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சாதனைகளை விளக்கக்கூடிய பதாதைகள், பேனர்கள், புகைப்படங்கள் வைத்து அதிமுகவுடைய கொடியோடு இங்கு திரண்டிருக்கக்கூடிய மக்களுடைய உற்சாகம் என்பது அலைகடல் என திரண்டு நிற்கிறது. பரமக்குடியே விழாக்கோலம் கொண்டிருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விவசாயிகளுடைய பாதுகாவலன், அதே போன்று குடிமராமத்து நாயகன், ஏழை மக்களுடைய விடிவெள்ளி, அதே போன்று மீனவ மக்களுடைய பாதுகாவலர் அவர் வந்து கொண்டிருக்கிறார். அவர் இன்னும் சிறிது நேரத்திலே இந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே எழுச்சி உரை ஆற்றவிருக்கிறார்கள். அந்த எழுச்சி உரையை கேட்பதற்காக இங்கே திரண்டிருக்கக்கூடிய கூட்டம் இது கூட்டம் அல்ல, சேர்த்த கூட்டம் அல்ல, சேர்ந்த கூட்டம் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றி அந்த வெளிச்சம் விசாலமாக இந்த சட்டமன்ற தொகுதியிலே நம்ம கண்முன்னே தெரிந்து கொண்டிருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வருகை நின்று கொண்டிருக்கிறார். பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில வாகனம் எறும்பு போல ஊர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. அவ்வளவு நெருக்கமான கூட்டம் இங்கே சேர்ந்திருக்கிறது. உற்சாகமாக அந்த இளைஞர்களும் பெண்களும் இந்த பொதுமக்களும் கூடியிருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இன்று காலையில் கூட தெரிவித்தார், ஆளுகிற அரசு எப்படியெல்லாம் மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது, தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு எந்த அளவில் சீர்கிட்டு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது, ஒரு காவலாளிக்கு கூட பாதுகாப்பு இல்லாமல் இன்றைக்கு திருபுவனம் அந்த மடப்புறம் கோயில் காவலாளி அஜித்குமார் அடித்தே கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் நெல்லையிலே 75 மூதாட்டியை காலால் எட்டி உதைத்தே கொலை செய்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக தமிழகத்திலே கொலைகளுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. கொலை நகரமாக தமிழகம் மாறி வருகிறது. தமிழக மண்ணிலே ஒவ்வொரு நாளும் ரத்தம் சிந்தக்கூடிய நிலையிலே சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. ஒருபுறம் பாலியல் வன்கொடுமை, மறுபுறம் போதைப் பொருள் விற்பனை அமோகம், மற்றொரு புறம் கொலை கொள்ளை, மற்றொரு புறம் இது போன்று காவல்துறையினரே அடித்து மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய அவலம் என தமிழ்நாடே சுடுகாடாய் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு எழுச்சியான இந்த கூட்டம் கூடியிருக்கக்கூடிய வரவேற்பு நமக்கு சொல்லுகிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக மாபெரும் ஒரு மகத்தான இயக்கமாக களத்திலே நின்று இன்றைக்கு மக்களுடைய கோரிக்கைகளை குறைகளை வென்றெடுப்பதற்காக ஒவ்வொரு மாவட்டம் தோறும் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற புரட்சி தமிழுடைய எழுச்சி பயணம் நடந்து கொண்டிருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பேசவிருக்கிறார். இன்னும் சில நிமிடங்களிலே அந்த காட்சிகளை நாம் பார்க்க போகிறோம். குறிப்பாக இன்றைக்கு உயர்கல்வித்துறை மிக மோசமான ஒரு நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு பல்கலைக்கழகமும் இன்றைக்கு தமிழகத்திலே பேராசிரியர் இல்லை என்பதோடு, அதே துணைவேந்தர்கள் இல்லை என்பதோடு அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்குவதில்லை. அடிப்படை கட்டுமானங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே அந்த பல்கலைக்கழகங்கள் ஆசிரியர்களை வெளியில் நின்று போராட வேண்டியதாக இருக்கிறது. தமிழகத்தினுடைய புகழ்மிக்க பல்கலைக்கழகமான அண்ணா பல்கலைக்கழகத்திலே 2ஆம் ஆண்டு பொறியியல் படிக்கக்கூடிய மாணவி பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டார். அந்த உலக புகழ்பெற்ற அண்ணா பல்கலைக்கழகம் என்று தனது பெருமையை, தனது அதாவது கல்வி வளர்ச்சியை தலைகுனிந்து நிற்கக்கூடிய படு பாதாளத்திற்கு தள்ளி அதனுடைய பெருமையை சீர்குலைத்திருக்கிறது திமுக அரசு. இப்படி ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை, அங்கே பணியாற்றக்கூடிய பேராசிரியருக்கு பாலியல் தொல்லை, வெளியில் சொன்னால் கொலை செய்யக்கூடிய அளவிற்கும் அவர்களை தாக்கக்கூடிய அளவிற்கும் இன்றைக்கு செல்லுகிற அளவிற்கு சட்டம் ஒழுங்கு இருக்கிறது. காவல்துறையுடைய கைகள் கட்டப்பட்டிருப்பதாக அவர்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். ஒருபுறம் போதைப் பொருள் விற்பவரும் திமுக நிர்வாகியாக இருக்கிறார், பாலியல் வன்கொடுமை செய்பவரும் திமுக நிர்வாகியாக இருக்கிறார். மற்றொரு புறம் அதாவது
வண்டி ஏற்றி கொலை செய்யக்கூடியவரும் திமுக நிர்வாகியாக இருக்கிறார். இப்படி தமிழகம் முழுவதும் அதிகாரிகளை மிரட்டுவது, அடிப்பது என எங்கு பார்த்தாலும் திமுகவினுடைய உடன்பிறப்புகளுடைய அட்டகாசம் மறுபுறம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இப்படி தமிழகம் முழுவதும் யாரும் கேட்பதற்கு ஆள் இல்லாமல் திமுகவினுடைய அட்டூழியங்கள் ஒவ்வொரு நாளும் அரங்கேறி கொண்டிருக்கிறது என்று மக்கள் சொல்ல முடியாத ஒரு துயரத்திற்கு ஆட்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள், நெசவாளிகள், அதே போன்று போக்குவரத்து தொழிலாளர்கள், போக்குவரத்து துறையை சேர்ந்த ஊழியர்கள், அரசு ஊழியர்கள், கத்துணவு ஊழியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள், ஆசிரியர் பெருமக்கள், அதே போல பேராசிரியர் பெருமக்கள், பேராசிரியராக இருக்கக்கூடியவர்கள் வீதியில இறங்கி போராட வேண்டிய அவநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். கல்வியில் ஒரு முறையான சீரமைப்பு இல்லாமல் உயர்கல்வித்துறையை குட்டிச்சுவராக்கிவிட்டதாக கல்வியாளர்கள் பொங்கி எழுகிறார்கள். அதே போன்று பள்ளிக்கல்வித்துறையிலே பள்ளியிലേക്ക് சிறுமிகளுக்கு மிகப்பெரிய அளவில் பாலியல் வன்கொடுமைகள் அரங்கேறுகிறது. அந்த பாலியல் வன்கொடுமை அரங்கேற்றத்திற்காக அவர்கள் பள்ளிக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. நாம் ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழகத்தை சுட்டிக்காட்டியதும் திமுக நிர்வாகி, அதே போன்று அரக்கோணத்திலே ஒரு கல்லூரி மாணவியை சீரழித்ததும் திமுக நிர்வாகி. இப்படி தொடர்ச்சியாக திமுக நிர்வாகிகளின் வெறியாட்டங்களும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இவற்றுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு இங்கே கூடி இருக்கக்கூடிய இந்த பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய எழுச்சியான கூட்டம் என்பதை இவர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்களுடைய கூட்டம் 2026 நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே திமுக அரசிற்கு அத்தியாயம் எழுதப்படும் என்பதுதான் ஒரு எழுச்சியான இந்த வரவேற்பை பார்க்க முடிகிறது. செல்லுகிற இடங்களெல்லாம் இந்த எழுச்சியான கூட்டத்தை தமிழக மக்கள் அதிமுக பொதுச் செயலாளருக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதிமுக மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய ஒரு மகத்தான இயக்கம் என்பதை இந்த ராமநாதபுரம் மாவட்டத்திலே இந்த குவிந்திருக்கக்கூடிய இந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே இந்த எழுச்சியான வரவேற்பை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு வரவேற்பை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளும் தொண்டர்களும், இங்கே கூடி இருக்கக்கூடிய பொதுமக்களும், அதே போன்று மீனவ சமுதாய மக்களும், இங்கே இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களும், சாதாரண ஏழை எளிய மக்களும் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். வாகனம் நகருவதற்கு கூட வழி இல்லை, வாகனம் செல்லுவதற்கு கூட வழி இல்லை. அப்படிப்பட்ட ஒரு எழுச்சியான வரவேற்பை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரை ஆற்றவிருக்கிறார்கள். அந்த நேரடி காட்சியை தற்போது பார்க்கலாம்.